சம்பந்தியமா, நீங்க முதல்ல ரிஷிய தடுக்கலனா அவன் எல்லார் முன்னாடியும் அணுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்புறம் பிரீத்தி தான் எனக்கு வேணும்னு சொல்லுவான். அது பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுதான். இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. 24 மணி நேரமும் அவ பின்னாடி ஒரு பையன் சுத்தனானா எத்தனை நாளைக்கு தான் அவ ஓடிக்கிட்டே இருப்பா? என்ன சொல்றீங்க? ஆனா பிரீத்தி உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல. இருந்தாலும் பிரீத்தி ரிஷி 2 பேரும் வயசு பசங்க இல்லையா? சம்பந்தியமா, அவங்க இருக்கிற வயசு இப்ப எதை பத்தியும் யோசிக்க விடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இல்ல ரிஷி பிரீத்திய கூட்டிட்டு அமெரிக்காக்கு போயிட்டான்னா நான் எல்லாருக்கும் என்னன்னு பதில் சொல்வேன்? அவளுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு சொல்வேன்? எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு? நான் ஒன்னு சொல்லவா வாணி, இன்னைக்குதான் நீ வாழ்க்கையில முதல் முறையா கரெக்டா பேசிருக்க. நீ பேசுனது சரிதான். இன்னொரு விஷயமும் உண்மைதான். எனக்கு அந்த பிரீத்தியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரீத்தியை நான் என் வீட்டு மருமகளை ஆக்கிக்க மாட்டேன். அதுக்காக வேற வழி இல்லாம நான் இந்த அணுவை ஏத்துக்க வேண்டியதான். என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க? நான் அமெரிக்காக்கு ஒரு தடவை முடிவு பண்ணனா அதை நான் மாத்திக்க மாட்டேன். பரத், என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு, நீ பேப்பர் படிச்சிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத போ. சொல்லு, நீ பேப்பரை திருப்பி கொடு. அப்படியா? இந்தா. சொல்லு, நீ பேப்பரை கொடுன்னு சொல்றான்ல. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? பேப்பர் வேணுமா? எடுத்துக்க பரத். பேப்பரை கொடுன்னு சொல்றான்ல. சும்மா இப்படி கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அவசியம் இல்ல. நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண நான் காலைல பேப்பர் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. அப்படியா? நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியா நான் காப்பாத்துறதுக்கு? பரத், உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்காத. நீ பண்ணி கொடுத்த சத்தியம்? எந்த சத்தியம்? என்ன சத்தியம் பண்ண நீயே சொல்லு. நீ சொல்லு. நீ உண்மையிலேயே மறந்துட்டியா? யோசிச்சு பாரு. பிரீத்தியும் ரிஷியும் என்ன கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்தப்ப நான் அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்கள பார்த்ததும் கதவை நான் சாத்திட்டேன். ஹலோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் ஃபோனே எடுக்கல? என் ஃபோன் ஆக்சுவலி வைப்ரேஷன்ல இருந்தது, அதனால தெரியல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. என்னாச்சு, என்ன பிரச்சனை எதுவும் கேட்காத, புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். சரி, என்ன பண்ணணும்? சொல்லு, நீ ரிஷியும் பிரீத்தியும் உன்னை பாக்குறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க, என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு. ஆமா, இங்க வந்துட்டாங்க. நான் கதவை சாத்திட்டேன். வேண்டாம், நீ கதவை திறந்து அவங்க 2 பேர் கூடயும் போ. இத பாரு, நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த அஃபேரும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். நமக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இன்ஃபேக்ட் நீ என்னோட அண்ணி. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட அண்ணி. நீ இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சினா நான் உனக்கு டைமண்ட் செட் வாங்கி தரேன். ஒன் செகண்ட். நீ முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. கன்ஃபார்ம் தானே? I will promise you. அப்ப ஓகே. இதுக்கப்புறம் என்னோட ஆக்டிங்க பாரு. என்னோட ஆக்டிங்க பார்த்து எல்லாரும் உண்மைன்னு நம்புவாங்க. நான் உனக்கு அண்ணிங்கறத. நீ என்னமா ஆக்ட் பண்ண? என்னோட சத்தியம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு நான் அந்த டைமண்ட் செட்டை கண்டிப்பா வாங்கி தருவேன். உண்மையா? ஆமா பரத், கண்டிப்பா அம்மா அப்பாவா தான் இருக்கும். நீ உடனே கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கோ. அவங்க மட்டும் உன்னை இங்க பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் போறேன். ஓ, அப்பா, வெளியே எவ்ளோ வெயில் அடிக்குது. என்னடா அப்படி பாக்குற? ஏதோ பேய பார்த்த மாதிரி. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நான் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன், அதுல ஒரு மர்டர் விஷயம் போட்டிருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு ஒரு வேலையும் இல்ல, உங்க அப்பாக்கு தான் வேலை இருக்கு. சலோனி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னங்க, அவன்கிட்ட சொல்லுங்களேன். இங்க பாரு சாவித்ரி, கொஞ்சம் இரு, பொறுமையா சொல்லலாம். பரத், நீ ஒன்று பண்ணுப்பா. நாளைக்கு பிரீத்தியை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு என்னென்ன ஜுவல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே? ஓகேப்பா, ஜுவல்லரி வாங்குறதுக்கு நான் கண்டிப்பா போவேன்பா.
எந்திரிங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, என்ன தூங்க விடு, காலையில பேசிக்கலாம். பகலெல்லாம் ஊரை சுத்திட்டு இப்போ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர நீங்களும் என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. சரி ஒன்று சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஏய் என்னடா உளற, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரல. சரி, வெளியில தானே போயிட்டு வந்தீங்க. இந்த காலையிலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்த உடனே தூங்கிட்டீங்க. ஆ, என்னன்னு சொல்லேன்டா. பாட்டி, நீங்கள் வீட்டில் எல்லாரோடையும் பெரியவங்க தானே, நீங்கள் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க பிரீத்தி விரதம் இருக்க மாட்டான்னு. இல்ல இல்ல, என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்ல, இந்த விரதம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. ஏன் அதில் அப்படின்னு இருக்கு? பெரியவங்க சொல்லுவாங்க, பார்வதி சிவனை ரொம்ப காதலிச்சாங்களாம். எல்லா ஜென்மத்திலயும் அவரோடவே வாழணும்னு நினைச்சாங்களாம். எல்லா ஜென்மத்திலயும் அவர்தான் எனக்கு புருஷன்னு. அவருக்காக அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்மத்துல சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருந்தாங்க. சிவபெருமான் அவங்களுடைய காதல் சக்தியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்னையில இருந்து எல்லா பொண்ணுகளும் இந்த விரதம் இருப்பாங்க. பார்வதி தேவியை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆசைப்படுற புருஷன் கிடைக்கணும்னு இந்த விரதம் இருப்பாங்க. வாவ் பாட்டி, எப்பவுமே பார்வதி தான் சிவனுக்காக விரதம் இருந்தாங்க. ஆனா சிவன் பார்வதிக்காக விரதம் இருந்ததே இல்ல. அப்படின்னா புரியலையா? பிரீத்திக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்க போறேன். ஏ செல்லோ, நீ இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஆளாயிட்டப்பா. பிரீத்தி ஆளுதான். இந்த விரதத்தை உண்மையான மனசோட யார் கடைபிடிச்சாலும். நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உறுதியா பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன். ஏன்னா பிரீத்தி உனக்கு தான் சொந்தம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. நீ ஆசைப்படுற மாதிரி அதே பொண்ணு உனக்கு கிடைக்கட்டும். என்னம்மா வாசல்ல நிக்கிற, உள்ள வா. எவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி இல்ல? நான், என் பாட்டி, என்னோட வைஃப். பாட்டி, மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிச்சிருங்க. சரிம்மா, இந்த வீட்ல நீ மட்டும்தான் என்ன நல்லா பாத்துக்கிற. பிரீத்தி, என்ன? ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள கோவம் வந்துருச்சு. நீங்க தூங்குங்க. குட் நைட். நான் போய் பிரீத்தியை சமாதானப்படுத்துறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஸ்வீட்டா? ம், எதுக்காக? என் கல்யாணத்துக்காக தான். என் கல்யாணம் சீக்கிரமே நடக்கணுங்கிறதுக்காக அம்மா அவங்க சித்தி கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நோன்பு முடிஞ்சு கரெக்டா 7வது நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீட்டி, 7 நாள் கழிச்சு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம். அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு ம், ஸ்வீட் சாப்பிடு. இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நிஜமாவா? ம். பரத், நான் ஒன்று சொல்லட்டுமா? ம், உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடந்தா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட இந்த கையால உன் கையை நான் பிரீத்தி கையில கொடுப்பேன். உண்மையா? நான் என்ன செஞ்சேன் அதுக்குள்ள அவ்வளோ கோவப்படுறேன்? நீ என்ன செஞ்சியா? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. என்ன பத்தி பாட்டி கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? இத்தனை நாளா உன் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்த, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்ப பாட்டி கிட்ட போய் அவங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க கிட்ட போய் நீ என்ன சொன்ன? எனக்காக நீ விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல? பாட்டி என்ன பத்தி என்ன நினைச்சாங்களோ என்னமோ. ஓ, இதான் விஷயமா? டோன்ட் வரி, அவங்க நல்ல விதமா தான் யோசிப்பாங்க. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ பாட்டிக்கும் உன்னை அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் தேங்க் காட் அவங்க பாட்டி பையன் இல்ல, அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அவங்களால இல்ல, என்னால அவங்களுக்கு. உறவுகளை மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது எதுவும் உனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் இப்படி வேணா பேசுவேன். இங்க பார், அவங்க ஒன்னும் என் பாட்டி இல்ல, அதாவது பாட்டியில அவங்க என் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம், உனக்கு ப்ராப்ளம் ஏன் கூடயா இல்ல நான் உன்னை பத்தி இப்ப பேசுனே அதை பத்தி ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே ஃபைன், நான் எப்போ உன் பேரை சொன்னாலும் உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணுதில்ல. ஆனா நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்ற, அப்படிதானே? ஓகே, உறவுக்காக நான் விரதம் இருக்க போறேன். உன் மூளை கெட்டு போச்சு ரிஷி. சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே உனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்புறம் அண்ட் பை த வே, பொண்ணுங்க தான் இந்த விரதத்தை இருப்பாங்க. ஏன்?
பொண்ணுங்க தான் பசங்களுக்காக இருக்கணுமா? பசங்க இருக்க கூடாதா? நான் விரதம் இருந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதாவது நீ அதே மாதிரி நீ என்ன வேண்டிக்கோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிஷி, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஏய் கரெக்டா தான் சொன்னேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நமக்கு யாரோட என்கேஜ்மெண்ட் நடந்ததோ அவங்களோட தான். நாளைக்கு நாங்க தாலி வாங்க போறோம். ஆமாமா தாலி தான் வாங்க போறோம். ஐம் ஷூர் எனக்கு பிடிச்சதான் கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். ரிஷி நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ம்ஹும். லைஃப்ல கொஞ்சமாவது சீரியஸா உன் இருக்கணும். விஷயத்துல நான் ரொம்பவே சீரியஸா இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ கேட்க மாட்டே, ஏன்னா நீ பொண்ணு. சரி விடு, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு விரதம் இருக்க போறேன். என்னோட முதல் காதலுக்காக, அதுவும் எனக்காக. ஒவ்வொரு வருஷமும் நீ விரதம் இருக்கணும், அதுவும் எனக்காக. நீ அந்த பரத்காக தான் விரதம் இருக்க அவன் நினைச்சா ஐம் ஷூர் அப்படி எதுவும் நடக்காது. டு யூ திங்க் ஐ கேன்? ஐ டோன்ட். நான் அவருக்காக தான் வேற ஏதோ இருக்க போறேன். நீ விரதம் இரு, அதையும் பார்க்கலாம். ஓ வாவ், என்ன இது? நல்லா இருக்கு. நீ சாப்பிட. நீ விரதம் இருக்க போற, அதுவும் எனக்காக. பாத்துக்கிட்டே இரு. ஏய் ஹாய், ஆசல ஆசல. சாப்பிடு. I'm extremely sorry, sir. சாரியா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சுங்க? ஏன் ஏதோ பதட்டமா இருக்கீங்க? இந்திரா, அது நேத்தன் உனக்கு தெரியும்ல? ஹா, நத்தன். நத்தன் இல்ல, நேத்தன். நேத்தன். ஆமாமா, நேத்தன். நேத்தன் அவர் உங்களோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாருல்ல? நீங்க அவரோட கடமை உணர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க அவருக்கு பேப்பர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஓ, பெப்பர்மெண்ட் இல்ல, இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட். அதான் அதான் அதான். நீ இங்கிலீஷ் எப்படி தப்பா பேசுறியோ அதே மாதிரி தான் அவனும். அவன் நம்ம கம்பெனியை விட்டுட்டு போயிட்டான். அப்ப போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்றது? அவன் ஒரு சுயநலவாதி. அவனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்துருச்சான். அந்த பொண்ணு நம்ம காம்படிட்டரோட கம்பெனில வேலை பார்க்கறா. அந்த காதலுக்காக நம்ம காம்படிட்டர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டான். கடவுளே, இது ஏமாத்து வேலையாச்சே. நீங்க அவனுக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க, அவனை நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா அவன் வேலையை விட்டு போயிட்டான். இப்படிதான் நடக்கும். காதல் வந்துட்டாலே இப்படிதான். இந்த காதல் வந்துட்டா ஒரு மனுஷன் எது தப்பு எது சரிங்கிறதே மறந்துடுவான். அவனுக்கும் நமக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்கள காதலுக்காக அப்பா அம்மாவையே விட்டுறாங்க. இந்திரா, நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் லக்கி, அதாவது ரிஷி நமக்கு பிள்ளையா கிடைச்சிருக்கான். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அனுபவம் கல்யாணம் பண்ணிக்கிறான். ரிஷி, 5 நாள்ல நீ கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டியா? ஆமாமா, நான் தயாரா தான் இருக்கேன். ஒரு வாட்டி அனு கிட்ட அவளும் ரெடியான்னு கேட்டா அவ எப்பவோ ரெடியா இருக்கா. அவளுக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் ரிஷி பிரீத்தி பின்னாடியே தான் சுத்துவான். அப்பா அனு எங்கப்பா? உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறா. இவ அனு இல்ல. ரிஷி ஒரு நிமிஷம். ரிஷி, ரிஷி, அனு வாணி, நீ எங்க? இந்திரா, ஏன் நீ இப்படி சோர்ந்து போயிட்ட? அந்த நேத்தன் போனா போயிட்டு போறான், விடு. அவன் போனா என்ன, இன்னொருத்தன். நான் அவனை பத்தி யோசிக்கலங்க. நான் ரிஷிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரிஷியா? ரிஷி என்ன பண்ணா? அவன் இதுவரைக்கும் எதுவும் பண்ணலங்க. ஆனா நான் தான் தேவையில்லாம ஏதோ யோசிக்கிறேன். பாவம், நான் தான் அனுவை திட்டிட்டு இருந்தேன். இந்தியாவுக்கு வரக்கூடாது, நான் தான் உங்களை தடுத்தேன். அனு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். ரிஷி அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் ஒரு அம்மா மாதிரி அனுவை பாத்துக்கணும்னு. நான் அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன். அதோட அவளை ரொம்ப பாசமா நான் பாத்துப்பேன். இந்திரா, என்ன விஷயம்? நீ இத்தனை நாளா இந்த விஷயத்த மனசார ஏத்துக்காம இருந்த. உன்னை நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். நீ நினைச்சதுதான் நடக்கணுங்கிற ஒரு பிடிவாதத்துல இருப்ப. இத்தனை வருஷமா நீ அனுவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்ச. நான் தான் உன்னை வற்புறுத்தி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதனால சடங்கு சம்பிரதாயங்கள்ல கலந்துகிட்ட. இன்னைக்கு எப்படி உனக்கு திடீர்னு அனுவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? ஆமா, என்ன விஷயம்? இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? ஒரே ராத்திரியில உன்னை மொத்தமா மாத்தி இருக்காங்க. பிரீத்தி. பிரீத்தியா? இந்திரா, நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். யாராவது உன்னை மாத்துனாங்களே. பல வருஷமா நீ நடக்க கூடாதுன்னு நினைச்சத நடத்தி காட்டிட்டாங்க. பிரீத்தி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. நீ யோசிச்சு பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ சலோனிக்காக பரத்தோட அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினா. இன்னைக்கு உன்னையும் மாத்திட்டா.
இந்திரா, பிரீத்தி அப்படி என்னதான் மிராக்கிள் பண்ணான்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்ல. நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த டெக்னிக் எனக்கு யூஸ் இங்க ஆகும். பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. பிரீத்தி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் செய்யல. இன்னும் சொல்லப்போனா அவகிட்ட இருந்து நம்ம ரிஷிய நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் நான் அனுவை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, அந்த பிரீத்தி கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒரு கிளாஸும் இல்ல, ஒரு ஸ்டாச்சுவும் இல்ல. ஸ்டாச்சு, ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ். அதுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இந்திரா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அமெரிக்காவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 7 கடல் தாண்டி போயிருக்க. 17 வருஷம். ஆனா இது நாள் வரைக்கும் உன்னோட திங்கிங் தாட் அப்படியே தான் இருக்கு. நீ போய் பிரீத்தி ஸ்டேட்டஸ பத்தி பேசுறியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறான்னா அவளை விட பணக்காரங்க வேற யாருமே இல்ல. அதே மாதிரி ஸ்டேட்டஸ நினைச்சு குடும்பத்தை விட்டுட்டு போற பொண்ண கேவலமா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. நீ வந்து பிரீத்திய சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு வீராவோட பொண்ணுங்க மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நம்ம ரிஷிக்கு பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உண்மைய சொல்ல போனா, என் ஃப்ரெண்டு வீராவோட பொண்ணுங்க மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நான் அவனுக்கு கொடுத்த வாக்கால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. பிரீத்தியை அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. ஆனா இந்த ரிஷி பையன் ஏன் அவளை தொல்லை பண்றான்னு தெரியவே இல்லை. நீ அந்த மாதிரி பார்க்காத. அவங்களுக்குள்ள கண்டிப்பா தப்பான எண்ணம் எதுவுமே இல்ல. பிரீத்தி மட்டும் நல்ல பொண்ணா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். இந்திரா, ரிஷியையும் பிரீத்தியையும் எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரியே இருக்கு. இத நான் ஒத்துக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் சொன்ன எதையாவது ஒத்துட்டு இருக்கியா? இதை ஒத்துக்கிறதுக்கு இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் தானே பிறந்திருக்கோம். ஏன், உங்களுக்காக வேற யாராவது பிறந்திருக்காங்களா? இல்ல, ஏன்னா எனக்காக நீ நாளைக்கு விரதம் இருக்க போறல. வாழ்க்கை பூரா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு இருந்துதானே ஆகணும். நீங்க சொல்றத நான் கேட்கலனாலும் உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டேன்ல பிராணநாதா. சரி, நடிக்காத. மனசார சொல்லு. நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? இந்த விஷயத்த உங்க மனசு கிட்ட கேளுங்க, உங்க மனசு கிட்ட. குறும்பு. ஆமா, அவன் ஏன் அவ்வளவு சந்தோஷமா போறான்? ஏன்னா நான் அவனை பத்தி கேட்க போறேன்னு உனக்கு முன்னாடி தெரியும்ல. அவன் என்கிட்ட என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்வேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு விரதத்தை அவனுக்காக தான் இருக்கணுமா? என்ன? ஆமா, அவன் என்கிட்ட இதை சொன்னப்போ நானும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். நான் பரத்காக விரதம் இருக்க போறேன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சு, இல்ல நீ எனக்காக தான் விரதம் இருக்கணும்னு சொல்றான். நீயே சொல்லு, இதை நான் எப்படி சொல்லி புரிய நீ வைக்கிறது? எதுவும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். இந்த 1.5 கிலோ கைக்கு வேலை கொடுக்கணும்ல, இப்பவே போய் அவன் மூஞ்சியை பேத்துட்டு வரேன். இரு, இங்க பாருக்கா, நான் அவன் மூஞ்சி எப்படி பொழக்க போறேன்னா, நாளைக்கு அவன் முன்னாடி வந்து நின்னா கூட அவன் மூஞ்சியை கண்டுபிடிக்கவே முடியாது. சுபா, அக்கா, என்ன பயங்கர கோவத்துல இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன சொல்ல போறேன்னா, அவன் ரொம்ப சாஃப்டா இருக்கான். பயங்கரமாலாம் அடிச்சிடாத. இன்னும் கொஞ்சம் நாள் அவனுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. அவன் அழகான முகம் கெட்டு போயிடாம அவனை கொஞ்சம் நீ பார்த்து அடியே. சரி, ஒரு 2-3 நாள்ல எந்திரிக்கிற மாதிரி அடிச்சிட்டு வரேன். இல்ல, ஒரு நிமிஷம் இரு. சரி சரிக்கா, நான் மூக்கு மட்டும் பேத்துட்டு வரேன். ஓகே? சரி, உனக்கு என்ன தோணுதோ செய். ஆனா நான் சொல்றத கேளு. இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அவனும் எனக்காக விரதம் இருக்க போறானா. என்ன? கண்டிப்பா உன்னை 2 பொழக்க போறேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, எனக்காக அவன் விரதம் இருக்க வேண்டாம்னு மட்டும் சொல்லிடு. நான் அவனுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியும்ல. என் கையால புரிய வச்சு விரதத்தையும் மறக்க வைக்க. ஒரு நிமிஷம் சுபா. இப்ப என்ன? அவன் விரதத்தை மறக்கிற மாதிரி நீ ஏதாவது செஞ்சுட்டு வா. அவன் வந்து ராட்சசனா இருக்கான். ராட்சசனா? ஆமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நாளைக்கு விரதம் இருக்கிறத மறந்துட்டு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டானா, அப்புறம் அப்படி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு சாமி ஏமாத்திட்டானா அது பெரிய பாவம் ஆயிடும்ல. நீ தான் இவ்ளோ பேசுறல, நீ நேரா போய் பேசிக்கோ, நான் போறேன். ஐயோ, நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். என்ன? அது அவன் எனக்கு காதலிக்கிறேன்னு அவங்க பாட்டிக்கிட்டயும். என்ன? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? நான் என் காதால கேட்டேன். நான் பாட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக போனேன். அப்ப அவங்க பேசினத. இந்த விரதத்தை உண்மையான மனசோட யாரு கடைபிடிச்சாலும் நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உறுதியா பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன். நீயே சொல்லு சுபா, அவன் செஞ்சது தப்பு தானே? நீ சொல்லு, அவன் செஞ்சது சரியா? நான் உன்கிட்ட கேட்டேன், நீ ஏன் கிட்ட கேக்குறியா? அக்கா, எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி அவன் மூஞ்சில குடுக்கணும் போல இருக்கு. என்ன? அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான். உனக்கு திடீர்னு என்னாச்சு சுபா? உனக்கு என்ன ஆச்சோ அதான் எனக்கும் ஆச்சுக்கா. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்கிட்ட கேள்வி கேட்ட பதில் சொல்லாம நீ ஏன் கிட்டே கேள்வி கேக்குறியா? அவன் முகத்தை பேக்க போறேன்னு சொன்னா, ஆனா திடீர்னு நீ. அக்கா, நான் அவன் கிட்ட போய் என்ன சொல்றது? டேய் பொறுக்கி, என் அக்காவுக்காக விரதம் எல்லாம் இருக்காத, அவளை எதுக்கு காதலிக்கிறேன்னு கேட்கவா? அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னா எனக்கே அவன் மேல இறக்கம் வருதுன்னா பாத்துக்கோயேன்.
அக்கா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாடகம் பார்க்க போனோமே. அப்பெல்லாம் எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த நாடகத்தை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நாடகத்துல வர மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான் தெரியுமா? அக்கா, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியும்ல? என்னாச்சு? அம்மா ஞாபகம் வந்துருச்சு. காதல்னா என்னன்னு எனக்கு அவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. காதல்னா என்னன்னு அம்மாவே எனக்கு கத்து கொடுத்தாங்க. காதல்னா என்னம்மா? வாழ்க்கைனாலே அதுல காதல் இருக்கும். ரெண்டு உள்ளங்களை சேர்க்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாது. அதுக்கு பேர் தான் காதல். அம்மா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்படுமா? ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போது தானா காதல் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளோட மனசு உனக்காக கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும். அம்மா சொல்லுவாங்க, உண்மையான காதலுக்கு சக்தி அதிகம்னு. ஆமாக்கா, நான் காதலோட சக்தியை பார்த்திருக்கேன். அவன் ராத்திரியும் பகலும் பார்க்காம உன் பின்னாடி சுத்தும் போது ஏதோ 7 ஜென்மத்துக்கு உன் கூடவே வரப்போற மாதிரி தெரியுது. அவன் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்க்கா. உன்னை ரொம்ப விரும்புறான்க்கா. நீ மட்டும் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் ரொம்ப நொறுங்கி போயிடுவான்.